இது வந்து ஒரு சின்ன பர்த்டே சர்ப்ரைஸ். எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு எங்கள் அம்மா பர்த்டே, நாளைக்கு அந்த வீடியோ வரும். என்னன்னா வந்து எப்பவும் போல கேட்க போறீங்க, அதான் எடுத்து பண்ணுறீங்க, அதான் பண்ண போகிறோம் புதுசாக. பட் அது ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. என்னன்னா வந்து 2023 ஒரு ரியாலிட்டி ஷோவில் பயங்கரமான ஃபேமஸ் ஒரு ஆள். எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. சரிங்களா? அந்த ஆள் கிட்ட இருந்து எங்கள் அம்மாக்கு வந்து பர்த்டே விஷஸ் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து எங்கள் அம்மாக்கு அதை போட்டு காமிச்சு எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதான் எங்க அம்மா வந்து ஒரு பர்த்டே வந்து நீங்க விஷ் பண்ணிட்டு நல்லா இருக்கேன். பேர் Flashback. மக்களே இங்க பாத்தீங்கன்னா வந்து பிக் பாஸ்ல பிரதீப வெளியே அமிச்சிட்டாங்க. சோ அதனால சம்பந்தமே இல்லாத எங்க அப்பா கமல் ஃபேன்ன்ற ஒரே காரணத்துக்காக எங்க அம்மாவும் அக்காவும் சேர்ந்து எங்க அப்பாவோட டார்ச்சர் பண்ணிருக்காங்க. எங்கள் அம்மா பேசுனதை பார்த்துருப்பீங்க, பிரதீபா நான் பேசுனதை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் குக் வித் கோமாளி சீசன் 6 வந்து அசிஸ்டன்ட் இன்டர்ன் பண்ணிருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ராஜு அண்ணா வந்து குக்காக இருந்தார். அவரோட படம் பன் பட்டர் ஜாம் ரிலீஸ் அப்போ வந்து குக் வித் கோமாளி டீமை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு படத்து ப்ரிவியூ ஷோக்காக. ஸோ அப்போ போகும்போது தான் வந்து நான் பிரதீபா நான் பார்த்தேன். ஸோ அவர் பார்த்து எங்கள் அம்மா தான் ஞாபகம் வந்தாங்க. ஏன்னா வந்து எங்கள் அம்மா என்கிட்ட பயமாக கேட்டாங்க, இதில் வந்து குட்டி போகிற பிரதீபா பார்க்க கூப்பிட்டு போ, இல்லை கூட்டிட்டு வா ஒரு நாள் வீட்டுக்கு அப்படிலாம் சொன்னாங்க. சரிம்மா நான் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து பயமாக பிடிக்கும், வீட்டில் பயமாக சண்டை நடந்திருக்கு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா கமல் ஃபேனு இவங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றனால பிக் பாஸ் அந்த சீசன் பார்த்துருந்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. சரி, அதான் எனக்கு இதான் ஞாபகம் வந்தது. ஸோ அதனால என்ன பண்ணேன், கூப்பிட்டு வர முடியுமான்னு தெரியாது. ஆனால் இப்போ அவர்கிட்ட பேசி என்னால் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு பர்த்டே விஷயம் வாங்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ போனேன், இந்த மாதிரி பேசினேன். அவரும் செம்ம ஜாலியாக பேசினார். அந்த ஒரு மூஞ்சில் வெறுப்பு காட்டுறது மாதிரிலாம் நான் போனேன். செம்ம ஜாலியாக சிரிச்சுட்டு பேசிட்டு அப்புறம் வந்து வீடியோ கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுதான் ஏதோ ஒன்று எங்கள் அம்மாவோட ஆசையை, சின்ன ஆசையை வந்து நிறைவேற்றிட்டேன். கூட்டு போக முடியல, பட் அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்தது இல்லையா, அதனால் அது எங்கள் அம்மா வந்து செம்ம ஹாப்பி, நானும் ஹாப்பி. இதுக்கு வந்து முழு காரணம் வந்து பிரதீபண்ணா, அவருக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது வந்து ராஜு அண்ணா இல்லைனா வந்து அவர் பார்த்துருக்க முடியாது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து குக் வித் கோமாளி பாக்ஸ் ஆஃபீஸ் டீம் தான். அவங்களுக்கும் நன்றி. ஏன்னா அவங்க மூலியமாக தான் எனக்கு ராஜு அண்ணா தெரிஞ்சாங்க. ராஜு அண்ணா மூலியமாக தான் அந்த படத்துக்கு போனனால தான் அவரை பார்க்க முடிஞ்சு. எங்கள் அம்மாக்காக வந்து ஒரு குட்டியான ஒரு விஷயம் வந்து நிறைவேற்ற முடிஞ்சுது. தட்ஸ் இட். இதுதான் எங்கள் அம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷன். கேக் வெட்டணும், எங்கள் கசின்ஸ்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணி பேசி ஃபன் பண்ணோம், அவ்வளோதான். அதோட முடிஞ்சு. பாய், தேங்க்யூ. Hi, Dikshit. How are you?